இந்த மேட்சை சிஎஸ்கே வர்சஸ் டிசின்னு பார்த்ததை விட ஸ்டார்க் வர்சஸ் சஞ்சு நான் முதல்ல அப்படி பார்த்தேன். அதுக்கப்புறம் அல்டிமேட்டாக பார்த்த காம்படிஷன் என்னன்னா ஃப்ளமிங் வர்சஸ் பதானி. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஃப்ளமிங்கை பற்றி பதானி ஒரு விஷயம் சொல்ல போயிட்டு அது எவ்வளோ பெரிய டிபேட்டை சோஷியல் மீடியா முழுக்க ஏற்படுத்தி ஒரு மாதிரி ரணகலமாச்சு. ஒரு டீமோட மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, பிளேயிங் 11 சரியாக எடுக்க முடியாமல் திணறிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு டீமோட மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுது, பிளேயிங் 11 இதுதானான்ற குழப்பத்திலேயே இன்னும் டோர்னமெண்ட் ஃபுல்லாக அலைவாக இருந்துட்டு இருக்காங்க. ரெண்டு தரப்பு யாரை சொல்கிறோம் புரியுதா? புரிஞ்சோம் பிஸ்தா ரைட்டு. இந்த மேட்ச்சில் டிசி 155 ரன்ஸ் தான் அடித்தாங்க. இன்ஃபேக்ட் இதுவே அதிகம். இந்த ரன்ஸு 100 ரன்னுக்குள்ளேயே சுருட்ட வேண்டியது மிஸ் ஆகிட்டாங்க. 7 விக்கெட்ஸ் இழந்திருந்தாங்க. சிஎஸ்கே 17.3 ஓவர்ஸ்லேயே 159 ரன்ஸ் அடித்து மேட்சை முடிச்சிட்டாங்க. 2 விக்கெட்ஸை மட்டும் தான் இழந்திருந்தோம். ஸோ சிஎஸ்கே அபார வெற்றியை இந்த மேட்ச்சில் பதிவு பண்ணியிருக்கு. இந்த மேட்ச்சில் சிஎஸ்கேவோட ஃபீல்டிங் யூனிட் இருக்குல்ல, அதை பார்க்குறப்ப நான் முதல்ல சந்தோஷப்பட்டேன். ஏன்னா கலில் இல்லாத, தூபே இல்லாத ஒரு ஃபீல்டிங் யூனிட் எப்படி இருக்குன்றதை சிஎஸ்கே காமிச்சிருக்காங்க. என்னம்மா ஃபீல்டிங் பண்ணுறாங்க தெரியுமா, கேட்சை விடவே மாட்டுறாங்க. கஷ்டமான கேட்சில் தேடி போய் பிடிக்கிறாங்க. நம்ம டீமாக இது அப்படின்ற மாதிரி ஷாக்கை கொடுத்துச்சு. ஒரு கேட்ச் மட்டும் அப்படி மிஸ் ஆச்சு, அவ்வளோதான். அதுவும் பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தலை. ஸ்டப்ஸு கொஞ்சம் அங்கங்கே ஆடி கொஞ்சம் தள்ளிட்டு போனாப்புல, ஆனால் இதுவும் பெருசெல்லாம் தள்ளிட்டு போக முடியல அவரால். ஸோ இந்த மேட்ச் மூலமாக தான் சிஎஸ்கேவோட பெஸ்ட்டு ஃபீல்டிங் லைனப்பை நம்ம பார்க்க முடியுதுங்க. பேட்டிங் லைனப், பவுலிங் லைனப் கேள்விப்பட்டிருப்பீங்க. எந்த ஒரு டீம் ஜெயிக்கணும்னா ஃபீல்டிங் லைனப் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை இங்கே காமிச்சிருக்காங்க. இதை முதல்லே பண்ணியிருக்கலாமே. நல்லா பவுலிங் போடுவார் கலியில் அப்படின்னு அவரை ஃபுல்லாக ஃபீல்டு நிற்க வச்சு அவ்வளோ கேட்சஸை விட விட்டுருந்தோம். இந்த மேட்ச்சில் தூபேவை இம்பாக்ட் பிளேயர் லிஸ்ட்டை தள்ளி விட்டிங்களா, சூப்பர் டிசிஷன். இதை பண்ணுங்கப்பா, பேட்டை மட்டும் கையில் கொடுங்க. ஃபீல்டிங்கில் தூபே தயவுசெய்து களமிறக்கி விட்றாதீங்க. அது இந்த மேட்ச்சை முடிவு பார்க்குறப்ப தெளிவாக தெரியுது. இன்னொரு பக்கம் அகில் ஹுசேன், இவர் எதுக்காக திரும்ப திரும்ப பெஞ்சில் உட்கார வைக்கிறாங்கன்னே தெரில. நல்ல வேளை இந்த மேட்ச்சில் அவங்க கூட்டி வந்தாங்க பார்த்தீங்களா, சந்தோஷம். 4 ஓவர்ஸ் பவுல் பண்ணி 19 ரன்ஸை மட்டும் தாங்க கொடுத்தாரு. ஒரு விக்கெட்டை தூக்கினாப்புல. அதுவும் டிசியோட பேக் போனே யார் பேட்டிங்கில், கேஎல் ராகுல். அவர் விக்கெட் அவ்வளோ சீக்கிரம் தூக்கிட முடியுமா? அகில் ஹுசேன் தூக்கினதுக்கு அப்புறம் தான் மேட்ச் அப்படியே நம்ம பக்கம் மாறிச்சு. இல்லைனா டிசி என்னென்ன பண்ணணும்னு கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அப்பேற்பட்ட இவரை சிச்சுவேஷன் காரணமாக, கண்டிஷன் காரணமாக மேட்ச்லேருந்து வெளியே உட்கார வைக்கிறோம்ப்பா அப்படின்னு பல முடிவுகள் எடுக்கிறாங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட். கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் எப்போ அகில் இறக்கி விட்டாலும் அவர் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு, டீமோட வெற்றிக்கு காரணமாக இருக்காரு. திரும்ப திரும்ப ஒரு காரணம் சொல்லியிருக்காரு பெஞ்ச் பண்ணவரை. ஏன்னா அடுத்தடுத்த மேட்ச்சில் இவர் சார் இந்த பெஞ்சில் திரும்ப பண்ணீங்க, நம்ம டோர்னமெண்ட் அளவாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். அண்ட் 100 இவர் இந்த மேட்ச்சில் சூப்பராக போட்டாரான்னு கேட்டிங்கன்னா போட்டாப்பில், பட் 100 ஸ்டாண்டர்ட் கிடையாது. அது நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. 3 ஓவர்ஸ் பால் பண்ணி 22 ரன்ஸை கொடுத்து 2 விக்கெட்ஸை தூக்கினாப்பில். ஆக்சுவலாக சிஎஸ்கே இந்த ஐபிஎல்ல பவுலிங் பெஸ்ட் டோர்னமெண்ட்டை மாற்ற ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் சிஎஸ்கே. எப்போவுமே ஒரு பேட்டிங்காகவே போயிட்டு இருந்துச்சுன்னா போர் அடிச்சிடும் நம்மளுக்கு. ஆளாளு 250 200 அடிச்சிட்டு இருக்காங்கன்னா. ஆனால் பவுலர்ஸ் கிட்ட இந்த கேமை கொண்டு வரும்போது தான் சூப்பராக இருக்கும், பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக. அதை சிஎஸ்கே திரும்ப ஒரு முறை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கம்பேக்கு பேர் பண்ணுவோம் நம்ம, பவுலிங் யூனிட் அந்தளவுக்கு வச்சுக்கிட்டு பண்ணுவோம் நம்ம. இந்த பவுலிங் யூனிட் வச்சு பெருசாக பண்ண முடியாமல் இருக்கும். ஆனால் எனக்கு என்ன மன ஆதங்கம்னா, இப்போ ஏற்பட்ட பவுலிங் யூனிட்டை வச்சுக்கிட்டா சிஎஸ்கே இவ்வளோ காலம் அடி வாங்கிட்டு இருந்துச்சு. என்னால் அதாங்க மனசே ஆறல.